And turmeric what normally I will tell is actually very good for inflammation, purify your blood, okay, good for your cough, fever, asthmatic, bronchitis, இதுக்கெல்லாத்தையும் help பண்ற தன்மை இருக்கு. Not only that, kidney stone இதெல்லாத்தையும் வெளியாக்குற தன்மை இந்த basil because உங்களோட urinary bladder cleanse பண்றது இந்த urinary tract okay cleanse பண்ற தன்மையும் இதுகிட்ட இருக்கு. And talk about turmeric actually very good for liver because it helps to detox your liver. And comes to nerve issue, nerve disorders, இந்த நரம்பு வலி நரம்பு சம்பந்தப்பட்ட தூக்க பிரச்சனை okay sleeping disorders இதெல்லாம் இருந்துச்சுன்னா actually turmeric helps very well. Okay, and apart from that, what else you can do அப்படின்னு கேட்டீங்கன்னா the knee pain, joint pain actually turmeric ரொம்ப help பண்ணும். So maybe you can actually tell me how these things the miracle for the market. Yes. Okay, basic like what you have just covered. Basil, like I said earlier, it's a queen of Ayurveda tea, and not just like a kidney இந்த தோமோ அந்த ஸ்டோன் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா கால் பிளாடர் ஸ்டோன் also வரும். ஸோ அது ஸ்டோனுக்கு அதனால தான் திஸ் ஹேஸ் பீன் an ingredient to all the mixture. எந்த மாதிரி கஷாயமாக இருந்தாலும் basil is a must. Basil and turmeric will go as a combo. They go together. And apart from curcumin, the turmeric, இதில் saffronum கலந்துருக்கு. So what saffron does, இது saffron நம்மளுக்கு blood circulation purify பண்ணி விடும், like சீராக்கி விடும், right, regularize பண்ணி விடும். அது saffronோட தன்மை. நம்ம தமிழ்நாடு ஒரு இது வச்சிருக்காங்க, மாசமா இருந்தாக்கா குங்குமப்பூ சாப்பிட்டா சோப்பா போடுவோம். ஆக்சுவலி அது ஏன் சோப்பா போடுவோம்னு தெரியுமா இருக்காங்க யாராவது? குங்குமப்பூ சாப்பிட்டா சோப்பா ஆயிடும் இல்லை. ஸோ எதுனாலனாக்கா குங்குமப்பூ நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கும் உடம்புல. ஸோ ரத்தம் இப்போ பிளேட்லெட் சில பேர்த்துக்கு திக்காக இருக்கும், பிளேட்லெட் கவுனி திக்காக இருக்கும். ரத்தம் எஸ்பிரின் எடுத்துகிட்டு ரத்தம் சாய் இது எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ஆளுங்க, பிபி ஹையாக எந்த நேரமும் இருக்கிறவங்க, ஐ மீன் ஆப்வியஸ்லி பிளேட்லெட் திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பிபி ஹையாக தான் இருக்கும், ரைட். குங்குமப்பூ ராத்திரியில் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே இதுக்கு முன்னுக்குள்ள ரெமெடியில் பிஃபோர் ஐஎம்சியில் உங்களுக்கு பிபி லோவாகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டனால ரொம்ப ஈஸி, அந்த வேலையை தான் இது செய்யும். குங்குமப்பூ அதுதான் செய்யும். மாசமாக இருக்கிற அம்மா குங்குமப்பூ அந்த 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடிச்சிட்டு வராங்க. முன்னுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வயிற்றால போகும், டூ மச் ஆஃப் ஹீட், ரைட். ஸோ 5 மாதத்துக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் குங்குமப்பூ சாப்பிடுவாங்க. பிகாஸ் அந்த பிள்ளை கருவில் இருக்கிற பிள்ளையோட நரம்புங்க நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த நரம்பு பிரச்சனைலாம் இல்லாமல் அந்த பிள்ளை நல்லபடியாக உருவாக்கி வரும். நரம்பு பிரச்சனை இல்லாமல் ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ளோ போய் அந்த பேபிக்கும் சப்ளை கொடுத்துச்சுன்னா பிள்ளைக்கு ஸ்கின் டார்க்காக இருக்காது, ஃபேராக ஆகும். அந்த மாதிரி தான் பிள்ளை சோப்பாக போடுறது. ஸோ அதனால நீங்கள் நிறையா வீட்டில் போய் போட்டு குங்குமப்பூ நிறையா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா சோப்பா ஆக மாட்டீங்க, வயிற்றால தான் போகும். சரியா? அந்த மாதிரி செய்யாதீங்க. பட் அது இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்த ஓட்டத்தை சீராக்குது உடம்புல. அதனால தான் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு முன்னுக்கு இந்த சஃபரிங்ஸ்லாம் இருந்துச்சு, வரும் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி குடிச்சு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு லைட்டாக ஃபீல் பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னாக்கா அதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் பண்ணுற வேலை என்டையர் பாடிக்கு ஹெட் டு டோ இது இம்பார்ட்டன்ட். முக்கியமாக வாத உடம்பு தரவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும். ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன் வரும், அப்பப்போ வீங்கும், இடுப்பு வலிக்கும், முட்டி வலிக்கும், ankle swelling, ரொம்ப நேரம் நிற்பாங்க, ankle ஒரு மாதிரி வீங்கும். அதுக்கெல்லாமே இது ரொம்ப நைட்டு பால், ஒரு கிளாஸ் பால் இதுவுமா குடிக்கணும். அதோட அடிஷ்னலாக நைட் தூங்க போகிறவனுக்கு ஒரு கிளாஸ் பால் வித்தவுட் சுகர், இது 2 ட்ராப்ஸ் போட்டுட்டு நைட்டு டெய்லி குடிச்சிட்டுங்க உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்காது பாடியில், ரைட். ஸோ இட் வில் ஹெல்ப் இன் அடிஷ்னல் மேனர். ஓகேயா? ஓகே, ஸோ இது குடிச்சா லைக் நோ எனி சைட் எஃபெக்ட் தலைவலியோ அந்த மாதிரியோ எனி? Definitely it won't give any impact unless if they have taken higher dosage for their body, or இது எடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி வருதுனாக்கா it's better to get their pulse identified. You know why? அவங்க உடம்புல வேற ஒரு கண்டிஷன் இருக்கணும், அங்கே வேற ஏதோ டெஃபினெட்லி அங்கே வேற ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு அது தெரியல. அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் பாடி மெசேஜ் கொடுக்குது.
இந்த மாதிரி லைக் அது குடிச்சா தலைவலி வருது, இது குடிச்சா தலைவலி வருது எனக்கு ஏன்னு தெரியல. இப்போ ரீசென்ட்லி ஐ கெட் திஸ் கேஸ், ஐ திங்க் எங்கன்னு தெரியல, பட் தே கேம் அப் வித் திஸ் திங் பேசில் எனக்கு மாதிரி குடிச்சிட்டு அந்த ஃபியூ ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்தாங்கன்னு கேட்டப்ப ஒரு பேசில் எனக்கு மாதிரிக்கு தான் எடுத்தாங்கன்ட்டு, ஒரு சில பேர் மற்ற அதர் திங்ஸும் எடுத்துருந்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி எடுக்கிறப்போ அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் அங்கே ஸ்டக் ஆகுதுனாக்கா தட் மீன்ஸ் இதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு வந்து ஈரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருந்திருக்கலாம் அவங்க யங் ஏஜில், இல்லை அந்த ஒவரியில் வந்து அவங்களுக்கு வேறு ஒவரி சம்மந்தப்பட்ட இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கணும், இல்லை அவங்க பித்த உடம்புக்காரவங்களா இருப்பாங்க. ஸோ டூ மச் ஹீட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒபேசிட்டியாக இருந்தாங்கன்னா முட்டை போயிட்டு அங்கே அடைச்சிட்டு இருந்திருக்கலாம்.